உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஜவ்வாது மலையில் விடிய விடிய பெய்த மழையால் உத்தர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. உத்தர காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக வேலூர் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் தற்போது வரவே நேற்று இரவு முதலே விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஜவ்வாது மலையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால ஒடுகுத்தூர் பகுதியில் செல்லக்கூடிய உத்தர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மட்டுமே தற்போது வரை 88 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இதில் சொல்ல போனாக்கா குருராஜபாளையம் பாலப்பாடி செல்லும் தரைப்பாலம் மூழ்கடித்து சென்று தற்போது வரை 5வது முறையாக அந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றன. இதே மாதிரி கத்தாரிக்குப்பம், கெண்டகாணிக்குப்பம், வண்ணாந்தாங்கல், கொண்டத்தூர், ஒடுகத்தூர், நேமந்தபுரம், கிருஷ்ணபாறை, ஆஜாதி மற்றும் குப்பம்பட்டு செல்லக்கூடிய தரைப்பாலங்களும் அடித்து, அதாவது சுமார் 5க்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள உத்தர காவேரி ஆற்று வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் அருகே அமைந்துள்ள இருபுறமும் அமைந்துள்ள விவசாய நிலங்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள பயிர்கள் மிகவும் சேதமடைந்துள்ளன. இதேபோல் நேற்று இரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. வரதலம்பட்டு பகுதியில் செல்லக்கூடிய பேயாறு எனும் ஆறு முழுமையாக தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள அங்குள்ள விவசாய நிலங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி செல்கின்றது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.